தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர்களிடம் கமிஷன் வாங்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக அரசை அது செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்களை விட அதிகம் குற்றம் சாட்டி வருகின்றனர். அண்ணாமலை, ஹெச். ராஜா உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி வருகின்றனர். முக்கியமான ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக திகழ்கிறது என்ற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை ஏற்படுத்துகிறது. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது என்று சொன்னோம் என்று சொன்னால், தமிழக பாஜக தலைவர்கள் திமுகவை மிரட்டுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு துறையில் நடக்கும் ஊழல்களை குற்றச்சாட்டுகளாக கூறி அம்பலப்படுத்துவோம் என்று மிரட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் சிறிய குற்றச்சாட்டை கூறுவார்கள், அடுத்ததாக இரண்டாவது அதையே பெருசுபடுத்தி கூறுவார்கள். அதற்குள் கமிஷன் வந்து சேராவிட்டால் பூதாகரமாக பிரச்சனையை கிளப்புவார்கள். இந்த பூதாகரமாக பிரச்சனையை கிளப்புவதற்கு முன்பாகவே திமுக அமைச்சர்கள் பாஜக தலைவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கமிஷன் கொடுத்து வாயை அடைத்து விடுகிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் திமுக அமைச்சர்களிடம் மாதந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் கமிஷன் வாங்குகிறாங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு பாஜகவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள், ஏறத்தாழ ஒரு 30 தலைவர்கள், மாநில தலைவர்கள் 30 பேருக்கு ஒவ்வொரு அமைச்சரும் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் கமிஷன் தராங்க. அதான் உண்மை. தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் தமிழக அமைச்சர்களிடம் மாதந்தோறும் கமிஷன் வாங்குகிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி ஆளுங்கட்சி அவன் ஒரு அமைச்சர் மாதத்துக்கு 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா, தமிழக பாஜக தலைவர்கள் மாதந்தோறும் ஒரு 5 கோடி ரூபா வந்து திமுக அமைச்சர்கள்ட்டேருந்து கமிஷன் வாங்குகிறாங்க. ஆளுங்கட்சியும் கொள்ளையடிக்குது, எதிர்கட்சியும் கொள்ளையடிக்குது. அதுதான் வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கொள்ளையடிக்குது, எதிர்கட்சியும் கொள்ளையடிக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் பிரச்சனையில் சிக்கிறாங்க. சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு தான் பாஜகவில் வந்து பொறுப்பு போட்டிருக்காங்க. இது ஒரு பேரம். பாஜகவை சேர்ந்தவங்களே நிறைய பேர் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, போதைப் பொருள் விற்கிறாங்க, பாலியல் பிரச்சனைகளில் சிக்கிறாங்க, வழிப்பறியில் செய்கிறாங்க, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் அவங்க மீது காவல்துறை வழக்கு போடலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீலிங், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு டீலிங். அந்த டீலிங் ஓகேயாக இருக்கனால தான் இப்போ பாஜகக்காரவங்க மேலே வழக்கு போடலை. ஒரு சில முக்கியமான தலைவர்கள், படப்பை குணா உள்ளிட்ட முக்கியமானவங்க மேலே மட்டும் குண்டர் சட்டம் போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க. அந்த 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட அந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற பாஜக பொறுப்பாளர்கள் மேலே காவல்துறை வழக்கு போடலை. இதுதான் உண்மையான நிலவரம். இன்றைக்கி பாஜக தலைவர்கள் திமுக அமைச்சர்கள்ட்ட மாதந்தோறும் கமிஷன் வாங்குகிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். நம்ம தமிழ்நாட்டோட ஜனநாயகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு வருடந்தோறும் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குது. அதில் 30,000 கோடி ரூபாய் தான் பொதுமக்களுக்கு போய் சேருது. மீதி 70,000 கோடி ரூபாய் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள், முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கமிஷனாக போய் சேருது. ஆளுங்கட்சிக்கு கமிஷனாக போய் சேருது, கட்டிங்காக போய் சேருது. அதான் வேதனையான விஷயம்.